தேவன் நமக்கு செய்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேகர் உபவாசம் இருக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், நிறைய சொல்றாங்க. ஆனால் நம்ம எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டோம். ஆனால் பெற வேண்டிய காரியத்தை நம்மளால் பெற முடியவில்லை. பழைய ஏற்பாட்டில் தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் பவுலடிகள் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்கிறார். சிலுவையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறார். எதை முடித்து விட்டார்? பூமியிலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்வதற்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் நமக்காக பெற்று தந்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் கடந்து போவதற்கு ஏதுவான சகல வழிகளையும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் பாருங்க. ஆனால் நம்மால் ஏன் இதை பெற முடியவில்லை என்று சொன்னால், என் தேவன் எனக்காக செய்து முடித்தவைகளை நம்ப முடியவில்லை, அதை அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னால், அவர் செய்து முடித்தவைகள் மேலே ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்குடைய தேவைகள், நம்முடைய காரியங்கள் இனி அவர் செய்ய வேண்டியதில்லை. எனக்கு தாங்க என்று நான் கேட்க வேண்டிய அவசியமில்லை. தெய்வமே, இங்கே செய்து முடித்திருக்கீங்க, இந்த காரியத்தை எனக்காக என் பிள்ளைகளுக்காக நீங்க முடித்திருக்கீங்கப்பா, அவைகள் என் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது, அதை நான் காணும்படியான ஒரு கிருபை எனக்கு தாங்க, அவைகளை நான் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு கிருபை எனக்கு தாங்க, அவைகளை நான் பார்ப்பேன், அவைகளை நான் அனுபவிப்பேன். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார், இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும் என்கிற அந்த வார்த்தையை நாம் வாய்களிலிருந்து பேசும்படியாக, தேவன் செய்து முடித்ததை நம்பிக்கையோடு நாம் பார்க்கும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்பிக்கையிலே நாம் பலன் கொள்ளும் போது, விசுவாசத்திலே பலன் கொள்ளும் போது நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும். அவைகள் நம்முடைய கண்கள் காணும் பாருங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம் கண்கள் காணும். முதலாவது, தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். அதுல எவ்வளவேனும் சந்தேகம் இருக்கக்கூடாது. அவைகளை நிச்சயமாய் நம்முடைய கண்கள் காணும், நாம் பார்ப்போம். தொடர்ந்து அந்த நம்பிக்கையை நிலைத்திருப்போம். தேவன் தந்த அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.